ஹாய் ஐம் மித்ரன். க்ளவுட் அண்ட் டெவாப்ஸ்னா என்ன? நீங்கள் சப்போஸ் நான் ஐடி டொமைனில் இருக்கீங்க, இல்லை கரியருக்கு பிரேக் இருக்குது, ஐடிக்குள்ளே மூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் ஒரு கோர் ஐடி டெக்னாலஜியாக க்ளவுட் அண்ட் டெவாப்ஸில் மூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்க. அப்போ க்ளவுட்னா என்ன? டெவாப்ஸ்னா என்ன? அண்ட் அதோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? இந்த க்ளவுட் அண்ட் டெவாப்ஸ் படித்து அது வர்த்தா அண்ட் நம்ம ஒரு குட் சேலரியில் ப்ளேஸ் ஆக முடியுமா? இன்னைக்கு வீடியோட அஜெண்டா வாட் இஸ் க்ளவுட் அண்ட் த ஃபியூச்சர் ஆஃப் க்ளவுட் அண்ட் டெவாப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம க்ளவுட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சர்வர்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோங்க. சர்வர்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அப்புறமா நம்ம க்ளவுட்னா என்னன்றது ஒரு பெட்டர் ஐடியாவாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் அ சர்வர்? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கம்பெனி, சப்போஸ் நான் ஒரு ஐடி கம்பெனி நான் வச்சுருக்கேன்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஸோ என்கிட்ட என்ன இருக்குன்னா, ஒரு ஐடி கம்பெனி இருக்குது. என்னோட ஐடி கம்பெனியோட நேம் வந்து என்னென்னா மித்ரன்ஸ் ஐடி கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நேம் வச்சுருக்காங்க. இப்போ மித்ரன்ஸ் ஐடி கம்பெனியில் நாங்கள் யாருன்னா ஒரு சர்வீஸ் பேஸ் ப்ரொவைடர். நாங்கள் என்னென்னா கஸ்டமருக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட்ஸ், மொபைல் ஆப்பாக இருக்கலாம், ஒரு வெப்சைட்டாக இருக்கலாம், அதை பில் பண்ணி கொடுக்கறது தான் என்னோட கம்பெனியோட ஒர்க்கு. சப்போ நான் ஒரு கஸ்டமருக்கு ஒரு வெப்சைட்டை பில் பண்ணி போகிறேன். யார் அந்த கஸ்டமர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, லெட் அஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். நம்ம ஒரு லெட்ஸ் சே ஒரு ஃபுட் ட்ரக் யாரோ ஒருத்தவங்க வச்சுருக்காங்க. ஸோ தே ஹேவ் ஃபுட் ட்ரக் சம்வேர். ஸோ அப்போ ஃபுட் ட்ரக் அப்படின்னா என்னென்னா, இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு ஏபிசி ஃபுட் ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் ஓனர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சென்னையில் ஒரு 4-5 இடத்துல ஃபுட் ட்ரக் வச்சுருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது ஃபுட் ட்ரக் இருக்குது. இந்த ஃபுட் ட்ரக் வந்து சென்னையில் பிளேசஸில் இருக்குது. அவருக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்னா, அவருக்கு ஆன்லைனில் ஒரு வெப்சைட் வேணுமா அவரோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. இதுக்கு முன்னாடிலாம் விசிட்டிங் கார்டு கொடுத்துட்ருப்போம். நம்ம ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போகிறோன்னா. பட் இப்போல்லாம் விசிட்டிங் கார்டு போக, இப்போ எல்லாரும் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் அண்ட் வெப்சைட்ஸ்ன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு வராங்க. ஸோ யாருக்குனா ஒருத்தவங்க நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு விசிட்டிங் கார்டில் வெறும் பேர், நம்பர் மட்டும்தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட ஒர்க் நேச்சர் என்ன, நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண ஒர்க்கெல்லாம் ஷோகேஸ் பண்ணோன்னா, இப்போலாம் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணியே கொடுத்துட்றாங்க. அதுலேருந்து நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ சேம் என்னோட இப்போ ஏபிசி ஃபுட் ட்ரக்குன்ற கஸ்டமர் என்னோட ஐடி கம்பெனிக்கு வந்துட்டு என்ன கேட்குறாருன்னா, ஒரு வெப்சைட் வேணுங்க. அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணாலே நாங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம், எங்கெங்கெல்லாம் ஃபுட் ட்ரக் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட் இந்த வெப்சைட்டை வச்சு என்னோட பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட ஐடி கம்பெனியில் இப்போ ஒரு 100 எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். அந்த 100 பேரை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு டீம் ரெடி பண்ணுவேன். 100 பேரும் இல்லை, 100ல் ஒரு 30 பேர், ஒரு 20 பேர் ஒரு டீமாக நான் ஃபார்ம் பண்ணுவேன். அந்த டீமில் மல்டிபிள் டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ யாருன்னா டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருப்பாங்க. டெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் இருக்கலாம். அதே மாதிரியே க்ளவுட் அண்ட் டெவாப்ஸ் தெரிஞ்சவங்க. ஸோ க்ளவுட் அண்ட் டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டும் அவங்களும் நம்மளுக்கு என்னென்னா டீமில் இருப்பாங்க. இந்த டீமை லீட் பண்ணுறதுக்கு மேனேஜர்ஸு அண்ட் இதே மாதிரியே டேட்டா பேஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு டேட்டா பேஸ் இன்ஜினியர்ஸு. இந்த மாதிரி நம்ம என்னென்னா ஒரு மல்டிபிள் டீம் மெம்பர்ஸ் ஒரே சிங்கிள் அம்ப்ரெல்லாவை நான் கொண்டு வர போகிறேன். மீனிங் ஒரு 15லேருந்து 20 பேர், டெவலப்பர் ஒரு 3 பேர், டெஸ்டர் 2 பேர், இவங்க எல்லாரையும் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு வெப்சைட்டை நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இதுதான் நான் கிரியேட் பண்ணியிருக்கிற டீம். இப்போது இந்த டீமில் நம்ம கஸ்டமர் கிட்ட அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் எல்லாம் கேட்டு ஒரு 6 மாதம், 1 வருஷம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வெப்சைட்டை பில்ட் பண்ண போகிறாங்க. இதுதான் என்னோட கம்பெனி இப்போ பண்ணுற வேலை. நான் அந்த கஸ்டமர் கிட்ட ஃபுட் ட்ரக், ஏபிசி ஃபுட் ட்ரக் கிட்ட ஒரு 50 லேக்ஸ் கொடுங்க, ஒரு 1 crore கொடுங்கன்னு சொல்லிட்டு, டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரைஸிங். ஒரு அமௌண்ட் நம்ம முன்னாடியே பேசி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துடுவோம். ஒரு இனிஷியல் அமௌண்ட் கொடுத்தோன்னே வெப்சைட் ஸ்டார்ட் ஆகும். இப்போது என் டீம் எல்லாருமே ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த வெப்சைட் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 6 மந்த்ஸில் ஒரு வெப்சைட் ரெடி. ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி ஒரு 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 சாம்பிளுக்கு ஒரு வெப்சைட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம ஆன்லைனில் நம்ம லான்ச் பண்ணுவோம். அப்போ ஆன்லைனில் லான்ச் பண்ணோன்னா, இப்போ நம்மக்கிட்ட கம்ப்யூட்டர்ஸ் இருக்குங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுறது ஒரு கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டரில் சிபியு, ரேம், மெமரி எல்லாமே இருக்கும். இப்போது இதே கம்ப்யூட்டர் ஒரு ஐடி கம்பெனிக்கே நீங்கள் வைக்கிறீங்கன்னா, அப்போ அந்த கம்ப்யூட்டர் நார்மல் கம்ப்யூட்டர்னு சொல்ல மாட்டோம். அது ஒரு சர்வர்னு சொல்லுவோம். ஏன் சர்வர்னு சொல்கிறோன்னா, அது ஒரு ஹை எண்டு. அது கம்பெனியோட எல்லாருமே, டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அது கொஞ்சம் ஹை கான்ஃபிகரேஷன்லேயே இருக்கும். ஸோ ஹை கான்ஃபிகரேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நார்மலாக உங்கள் லேப்டாப்பு, உங்களோட டெஸ்க்டாப்லாம் என்னென்னா
ஒரு 16 ஜிபி ரேம், ஒரு i5, i7 ப்ராசஸர்ஸ், ஒரு 1 டிபி ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஆனால் இதுவே ஒரு சர்வரில் எவ்வளோ இருக்குன்னா, இப்போ ஃபுல்லாகவே 16 ஜிபி ரேமுக்கு பதில் ரேம் மட்டுமே 512 ஜிபி. ஸோ ரேம் மட்டுமே. அதே மாதிரியே ஒரு 2 பெட்டாபைட்ஸ் ஆஃப் டேட்டா. ஸோ ஹார்ட் டிஸ்க். அதே மாதிரி எனக்கு ஒரு i7, i9லாம் மாதிரியே நம்மளுக்கு சர்வர் கிரேட் ப்ராசஸர்ஸ். ஸோ சர்வர் எடிஷன் ப்ராசஸர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்னும் ஹை எண்டில் நம்மளுக்கு என்னென்னா நம்மக்கிட்ட ஒரு ஒரு ஹார்ட்வேர் நம்ம வாங்க போகிறோங்க. இப்போ இப்படி ஒரு ஹை எண்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஹார்ட்வேர் வாங்க போகிறோம். இதை சர்வர்னு சொல்கிறோம். ஏன் கம்ப்யூட்டர்னு சொல்ல மாட்டோம்னா, ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜஸில் சர்வர் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ இமேஜஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சர்வர் அப்படின்னோன்னே இது நார்மலாக நீங்கள் வீட்டில் வச்சுக்கிற கம்ப்யூட்டர் மாதிரி இல்லை. ஒரு ஐடி பெரிய கம்பெனிக்கு தேவையான ஒரு டெஸ்க்டாப்பை நம்ம சர்வர்னு சொல்கிறோம். அப்போ இது என்னென்னா இது ஒரு டெடிகேட்டட் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் சிபியூ மட்டுமே ஒரு ரூம் ஃபுல்லாகவே இல்லை ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாகவே என்னென்னா இந்த மாதிரி பெருசாக டாலாக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸோ தே வில் ஹேவ் சர்வர்ஸ். அப்போது இந்த சர்வரை வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு லேப்டாப்னா 50,000, இதே 1 lakh 2 lakhலையும் லேப்டாப்ஸ்லாம் இருக்குது. மொபைல் ஃபோன்ஸே இப்போலாம் 1 lakh கிட்ட வந்துருச்சு. அப்போது ஒரு சர்வர் வாங்கணுன்னா கண்டிப்பாக அது 50 lakhs 60 lakhs மேபி ஈவன் க்ரோர்ஸில் கூட இருக்குங்க. ஸோ அப்போ இவ்வளோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோட தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சர்வர் வாங்க முடியும். இப்போ லெட்டஸ்ஸே என்னோட ஐடி கம்பெனின்றது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. என்கிட்ட இருக்கிறது 50-20 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. நான் இப்போது ஒரு 50 lakhs to 1 crore போட்டு ஒரு சர்வர் வாங்கணும்னா இட்ஸ் அ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணணும். ஸோ இவ்வளோ ஒரு ஹை அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணணும். அப்போது எனக்கு சரி ஓகே நான் இப்போ ஒரு 50 lakhs போட்டு இன்வெஸ்ட் பண்ணி நான் சர்வர் வாங்கிடுறேன். ஆனால் டவுன் த லைன் ஒரு 5 years கழிச்சு 4 years கழிச்சு என்ன ஆகும்னா புதுசாக கண்டுபிடிச்சிக்கிட்டே வராங்க. என்னென்னா இப்போது அந்த டேட் ஆஃப் ரெக்கார்டிங் iPhone 15 வந்து லேட்டஸ்ட் மாடல். இப்போது டவுன் த லைன் iPhone 16ன்றது இந்த இயர் எண்டில் வரும். நெக்ஸ்ட் இயரில் தே வில் ஹாவ் 17, 18, 19, 20ன்னு சொல்லிட்டு புது மாடல்ஸ் வரதான் போகுது. 5 yearsக்கு அப்புறம் வரப்போகிற மாடலையும் இன்றைக்கும் நான் கம்பேர் பண்ணேன்னா கண்டிப்பாக லாட் ஆஃப் நியூ ஃபீச்சர்ஸ் ஹார்ட்வேர் லெவல்லையும் சாஃப்ட்வேர் லெவல்லையும் அதே 50,000 to 80,000 அமௌண்ட்டில் ஒரு பெட்டர் பீஸ் ஆஃப் ப்ராடக்ட் எனக்கு கிடைக்கும். இன்னும் இம்ப்ரூவ்டு வெர்ஷன். சர்வர்லேயும் அதே கான்செப்ட் தான். நான் இன்றைக்கி ஒரு 60 lakhs போட்டு நான் ஒரு சர்வர் வாங்குகிறேன். ஆனால் டவுன் த லைன் 4 years 5 years கழிச்சு அது பழசாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு மெயின்டெனன்ஸ் ஒரு அப்கிரேட் பண்ணுறதுக்கான தேவையும் இருக்குங்க. அப்போது கம்பெனிக்கு ரன் பண்ணுறதுக்கு தேவையான சர்வர்ஸ் வாங்குறதுன்றது இட்ஸ் பிட் காஸ்ட்லி. அண்ட் நம்ம தனியாக ஆஃபீஸ்லலாம் சர்வர் ரூமுன்னே இருக்கும். ஏன்னா உங்கள் லேப்டாப்ஸ்லாம் ஹீட் ஆகும், உங்கள் மொபைல் ஃபோன் ஹீட் ஆகும். அப்போ அதே மாதிரியே இந்த சர்வரும் கண்டிப்பாக ஹீட் ஆகும். அப்போ அதுக்கு தேவையான அடிக்குவேட் கூலிங் அண்ட் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டர், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் இதெல்லாமே நம்ம ஒரு ஐடியில் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என் ப்ராஜெக்ட்ஸில் வர என்னோடய எக்ஸ்பென்சஸ் தான். அப்போது நான் என்னோடய எக்ஸ்பென்சஸை நான் எப்படி குறைக்கிறது? இந்த சொல்யூஷனுக்கு தான் க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்ன்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், சிஎஸ்பிஸ் இன் ஷார்ட்டாக சொல்லலாம். யார்னா நீங்கள் தெரிஞ்ச கம்பெனிஸ்க்கு மைக்ரோசாஃப்ட்டு, அமேசானு அண்ட் கூகுள் இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து தேர் ரிலீசிங் அ ப்ராடக்ட் விச் இஸ் கால்ட் அஸ் AWS அப்படின்னு ஒருத்தவங்க அமேசான் விடுறான். மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர்னு ஒன்று சொல்கிறான். கூகுள் வந்து GCP அப்படின்னு ஒன்று சொல்கிறான். சப்போ க்ளவுட்னா என்னது? வாட் இஸ் திஸ் க்ளவுட் அப்படின்னா, இப்போ இந்த க்ளவுடை ஆஃபர் பண்ணுறது யாருன்னா இந்த மாதிரி ஒரு மேஜர் டெக் ஜெயின்ஸ். இதை தாண்டி நிறைய க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. லைக் நம்மளுக்கு ஆரக்கிள் க்ளவுடு, அலிபாபா க்ளவுட், ஹெச்பி க்ளவுடுன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குங்க. இவங்க தான் மேஜர். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் நீங்கள் இப்படி சர்வர் வாங்காதீங்க, நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இந்த சர்வரை நாங்கள் தரோம். எப்படி தரோன்னா வாடகைக்கு தரோன்னு சொல்கிறாங்க. அது எப்படிங்க வாடகைக்கு ஒரு சர்வரை தர முடியும்? சப்போ நம்ம இப்போ சர்வர்னால் என்னென்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு க்ளவுட் எப்படி சர்வரை ரீப்ளேஸ் பண்ணுறதுன்றது தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். இப்போது நம்மளோட மேஜர் டெக் ஜெயன்ஸ் அமேசான், மைக்ரோசாஃப்ட், கூகுள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க டேட்டா சென்டர் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ டேட்டா சென்டர்னா என்னென்னா, இப்போது நான் எப்படி சர்வருன்ற சர்ச் பண்ணும்போதும் டேட்டா சென்டர்னு சர்ச் பண்ணும்போதும் இமேஜஸ் ஆல்மோஸ்ட் சேமாக தாங்க இருக்குது. ஆனால் டேட்டா சென்டரில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஸோ இப்போது நீங்கள் ஒரு பெரிய ரூம், இந்த பெரிய ரூம் ஃபுல்லாகவே சர்வர்ஸ் தான் இருக்குது.
அப்போ நார்மலாக ஒரு சிங்கிள் டவர் சர்வர் வாங்குறதுக்கு பதில் ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாகவே கம்ப்யூட்டர்ஸாக இருந்துச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல். ஸோ அப்போ அதை நம்ம டேட்டா சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது இந்த டேட்டா சென்டரில் நம்ம அமேசான் கூகுள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா 10,000 கோடி போட்டு இந்த மாதிரி டேட்டா சென்டர்ஸ் வாங்கி வச்சிடுறாங்க. அது ஃபுல்லாகவே சர்வர்ஸை நிரப்பிடுறாங்க. இனிமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு ஐடி கம்பெனி ரன் பண்ணுறீங்களா, நீங்கள் காசு கொடுத்து சர்வர் வாங்க வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுங்க, நாங்கள் சர்வரை வாங்கி 10,000 கோடி போட்டு டேட்டா சென்டர்னு நாங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுட்டோம். நீங்கள் இன்டர்நெட் வழியாக உங்களுக்கு எவ்வளோ கான்ஃபிகரேஷனில் என் சர்வர் வேணுமோ அதை எங்ககிட்டேருந்து வாங்கிக்கோங்க. அப்போ இதை தாங்க க்ளவுடுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் எல்லாருமே கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்கள் மொபைல் ஃபோன்ஸ்லேயும் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுப்பீங்க. உங்கள் மொபைல்லையுமே ஸ்டோரேஜ் இருக்கும், அதில் ஃபோட்டோஸ் வச்சுருப்பீங்க. ஆனால் அதை தாண்டி இப்போது நான் கூகுள் டிரைவ்லேயும் ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா 5 ஜிபிக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். நீங்கள் 5 ஜிபிக்கு என்ன ஃபோட்டோஸ், வீடியோஸ், என்ன கண்டென்ட் வேணுமோ வச்சுக்கோங்க. ஸோ அப்போது இன்டர்நெட்டில் உங்கள் ஃபோட்டோ நீங்கள் வச்சிடுறீங்க கூகுள் டிரைவ்ன்ற ஒரு ப்ராடக்ட்டில். இன்டர்நெட் இருந்தால் மட்டும்தான் கூகுள் டிரைவில் வந்து ஃபோட்டோவை நீங்கள் பார்க்க முடியும். இன்டர்நெட் கட் ஆயிடுச்சுன்னா, ஏன்னா அது உங்கள் ஃபோட்டோஸ் உங்கள் ஃபோனில் ஸ்டோர் ஆகலை, இன்டர்நெட்டில் ஸ்டோர் ஆகிருக்கு. எங்கன்னா க்ளவுட். இப்போ க்ளவுட்னா என்னதுங்க? நத்திங் பட் இந்த டேட்டா சென்டர் தான். அப்போ கூகுள் என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி ஒரு டேட்டா சென்டரில் சர்வர்ஸ்லாம் வாங்கி வச்சிடறான், கம்ப்யூட்டர்லாம். நீங்கள் கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ எல்லாமே இந்த சர்வர்ஸில் தான் வந்து விழுது. அவன் நெட்டில் உங்கள் ஃபோட்டோவை பத்திரமா வச்சுக்கிறான். நீங்கள் எப்பப்பெல்லாம் வேணுமோ இன்டர்நெட் மூலியமாக யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கோங்க. அப்போ இப்படி ஆஃபர் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தான் கூகுள் டிரைவ். இதே மாதிரியே கம்பெனி லெவலில் நம்ம ஆஃபரிங்ஸ் கொடுத்தோன்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா, நம்ம க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஸோ க்ளவுடில் நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் சொல்யூஷன்ஸ், நெட்வொர்க்கிங், வர்ச்சுவல் மெஷின்ஸ்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய சொல்யூஷன் கொடுக்குறோம். அது எல்லாமே நீங்கள் க்ளவுட் பற்றி படிக்கும்போது அதை பற்றி இன்டெப்த்தாக நீங்கள் பார்ப்பீங்க. பட் இப்போதைக்கு டேட்டா சென்டரில் அவங்க இன்டர்நெட் மூலியமாக சர்வீசஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதை நம்ம க்ளவுடுன்னு சொல்கிறோம். அப்போ இனிமே என் கம்பெனியில் சர்வருன்றது கிடையாது. நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதில்ல. நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு நான் க்ளவுடு தாங்க கொண்டு வர போகிறேன். அப்போ இன்டர்நெட் வழியாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, AWS க்ளவுட் நான் எடுத்துக்கிறேன். AWS க்ளவுடில் என்னோட கம்பெனிக்கு தேவையான ஆல் த நீட்ஸ் அங்கேயே நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இதனால் என்ன அட்வான்டேஜ்னா, ஒன்று, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. மீன்ஸ் 50 lakhs 60 lakhsன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு. இன்னொன்று, நான் க்ளவுடில் நீங்கள் எப்படி பில் பே பண்ணுவீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார் மாதிரி மந்த்லி பேசிஸ். நான் ஒரு மந்த்துக்கு எவ்வளோ க்ளவுடு நான் கன்சியூம் பண்ணுறேன். க்ளவுட்னா இன் த சென்ஸ் எவ்வளோ ஸ்டோர் பண்ணுறேன், ஃபோட்டோ ஸ்டோர் பண்ணுறேன், கம்பெனியோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறேன், எவ்வளோ சர்வர்ஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன் என்னோட கம்பெனிக்கு தேவையானது. அதுக்கேற்ற மாதிரி மந்த்லி இவ்வளோ பில்லுன்னு கொடுத்துருவாங்க. அந்த பில்லை பே பண்ணிட்டீங்கன்னா டன். அதே மாதிரியே இப்போ சப்போஸ் நெக்ஸ்ட் மந்த் கோவிட் டைமில் கம்பெனிஸ் எல்லாமே ஷட் டவுன் ஆச்சு. சேம் உங்களுக்கு கம்பெனி ஷட் டவுன் ஆயிடுச்சா, நீங்கள் சர்வர் வச்சுருக்கீங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். ஆனால் இனிமேல் நீங்கள் அதை மெயின்டைன் பண்ண வேண்டாம். ஏன்னா உங்கள் கம்பெனியில் சர்வரே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் க்ளவுடு யூஸ் பண்ணுறதுனால அமேசான் என்ன பண்ணிக்கிறான்னா அவன் மெயின்டைன் பண்ணிக்கிறான். அப்போ நம்ம மெயின்டெனன்ஸ் தேவை கிடையாது. ஒரு மாதம் நீங்கள் சுத்தமாக எதுவுமே யூஸ் பண்ணலன்னா உங்களுக்கு ₹1 கூட பில் வர போகிறதில்ல. அப்போ எப்போ நம்மளுக்கு தேவையோ அப்போ நம்ம க்ளவுட் சர்வீசஸை யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நம்ம பில் பண்ணிக்கிறோங்க. ஸோ இதனால தான் ஆல் த கம்பெனிஸ் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஆன்-ப்ரெமிஸ், மீனிங் ஓன் சர்வரை வச்சிருக்கிறதோ ஆன்-ப்ரெமிஸ்ன்னு சொல்கிறோம். ஆன்-ப்ரெமிஸ் சர்வர்ஸ், இன்ஃபோசிஸ், TCS இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே அவங்ககிட்ட ஆன்-ப்ரெமிஸ் சர்வர் இருந்தாலுமே கூட புது புது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா க்ளவுடை நோக்கி அவங்க போகிறாங்க. ஸோ அது அஸ்யூர் க்ளவுடா, AWS க்ளவுடா, GCP க்ளவுடான்றது ஒவ்வொரு க்ளவுடுக்கும் ஸ்மால் டிஃப்ரென்சஸ் ப்ரைஸிங்கில் இருக்கும், ஆஃபர் பண்ணுற ஃபீச்சர்ஸில் இருக்கும். பட் அவங்க கம்பெனிக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒரு க்ளவுட் சர்வீஸை சூஸ் பண்ணிவிட்டு தே ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் க்ளவுட். ஸோ அதனால தாங்க இப்போது க்ளவுடுன்றது ஒன் ஆஃப் த ட்ரெண்டிங் டெக்னாலஜிஸ். நீங்கள் சப்போஸ் ஒரு நான் ஐடிலேருந்து ஐடிக்குள்ளே மூவ் ஆகணும்னா க்ளவுடு படிக்கலாம். இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஈஸி. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டன் கிளிக்கிங் வழியாக தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, க்ளவுடை லேர்ன் பண்ண போகிறீங்க. சப்போஸ் க்ளவுட் ஓகே, க்ளவுடு கூடவே க்ளவுட் அண்ட் டெவாப்ஸ்ன்ற ஒரு வார்த்தை சொல்கிறாங்களே. ஸோ வை ஷுட் ஐ லேர்ன் டெவாப்ஸ்? டெவாப்ஸ் படிக்கிறது மேண்டேட்டரியா? க்ளவுடு மட்டும் படித்தாலே எனக்கு வேலை கிடைக்காதா? ஸோ இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, லெட்ஸ் see an example which is
நான் நாக்ரியில் என்ன பண்ணுறேன், க்ளவுடுன்னு சர்ச் பண்ணுறேன். சரி, நான் AWS அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ நான் ஏடபிள்யூஎஸ்ன்னு சர்ச் பண்ணேன்னா, ஏடபிள்யூஎஸ்ல நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம ஒரு க்ளவுடுன்றது இட்ஸ் ஹியூஜ், நிறைய டெக்னாலஜிஸ் நம்ம படிக்கலாம். ஸோ இப்போது நான் வெறும் ஜஸ்ட் AWS, அமேசான் வெப் சர்வீசஸ் ஃபுல் ஃபார்ம். ஸோ நான் வெறும் ஏடபிள்யூஎஸ்ன்னு சூஸ் பண்ணுறேன்னா, இதில் நீங்கள் பார்க்கலாம் ஏடபிள்யூஎஸோட நம்மளுக்கு மல்டிபிள் டாபிக்ஸ் கவர் ஆகுதுங்க. ஸோ இப்போ Kubernetes அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டெவாப்ஸ் டூல். அதே மாதிரியே ஏடபிள்யூஎஸ் க்ளவுட் அண்ட் டெவாப்ஸ் இன்ஜினியர். அப்போ டைட்டிலே என்னென்னா நம்மளுக்கு க்ளவுட் அண்ட் டெவாப்ஸ் இன்ஜினியர்னு வருது. அதேமாதிரி டேட்டா இன்ஜினியர், க்ளவுட் இன்ஜினியர், அப்ளிகேஷன் டெவலப்பர், AWS டெவலப்பர், சொல்யூஷன் ஆர்கிடெக்ட். ஆனால் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஜென்கின்ஸ் அப்படின்னு ஒரு டெவாப்ஸ் டூல், இங்கேயும் ஒரு டெவாப்ஸ் இன்டகிரேஷன், சேம் நம்மளுக்கு Kubernetes. அப்போது க்ளவுடு மட்டுமே பத்தாது, ஏன்னா க்ளவுட் ரொம்ப ஈஸி, நீங்கள் ஈஸியாக ஒரு 1 மந்த்தில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அப்போது ஒரு ரோலுக்கு க்ளவுடு மட்டும் நாட் எனஃப், க்ளவுட் வித் டெவாப்ஸ் நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். அப்போ இந்த காம்போ க்ளவுட் அண்ட் டெவாப்ஸ்னால் என்னது, இதோட சிலபஸ் என்ன, இதுதான் இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு வாட் இஸ் க்ளவுட் அண்ட் அந்த க்ளவுடில் நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரோலுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, படிக்க போகிறீங்க. அது என்ன ரோலுன்றதை இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ க்ளவுடில் நான் எந்த ரோலுக்கு நான் படிக்க போகிறேன் அண்ட் என்ன ரோல் படித்தா இட் வில் பி பெட்டர் ஃபார் அ பிகினர். கம்ப்ளீட்டாக க்ளவுட்னா என்னென்னு தெரியாது உங்களுக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா AWS நான் சூஸ் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் அஸ்யூர் படிக்கலாம், GCPயும் படிக்கலாம். ஆனால் ஒய் AWSனா, ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு க்ளவுட் Q3 2024 இல்லை 2023 சாரி, க்ளவுட் Q4 2023. ஸோ 4th quarter 2023 லாஸ்ட் இயர் க்ளவுடோட ரெவன்யூ எவ்வளோ இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா Q4 2023ல் டாப் க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் யாருன்னா AWS ஃபர்ஸ்ட், அஸ்யூர் செகண்ட், GCP தேர்ட். மீதி குட்டி குட்டி க்ளவுட்னா நிறைய எல்லாரும் சேர்ந்தது 34%. அப்போ மேஜர் இந்தியன் மார்க்கெட்டில் AWS தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது இந்தியன் மார்க்கெட்டில் சாரி, வேர்ல்டு வைட். ஸோ வேர்ல்டு வைட் AWS தான் டாப், இந்தியாவிலையும் ஃபர்ஸ்ட் பொசிஷன் AWS தான். ஸோ அப்போ நான் AWSே ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு AWSல நம்ம என்ன சிலபஸ் படிக்க போகிறோம், இதே டாபிக் வில் அப்ளை டு அஸ்யூர் அண்ட் GCP ஆல்சோ. இந்த கான்செப்ட் சேம் தான். ஸோ இப்போது நான் AWSல ஒரு வெப்சைட் எடுத்துக்கிறேன், AWS ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். என்ன பண்ணுறேன், ஒரு வெப்சைட் நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ AWS ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ப்ராடக்ட்ஸ்னால் என்னென்னா அவன் ஆன்லைனில் என்னென்னலாம் ஆஃபர் பண்ணுறான் க்ளவுட்னால். நம்ம கூகுள் ட்ரைவ்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது கூகுளோடது. அதே மாதிரியே அவன் ரொபாட்டிக்ஸு, கேம் டெவலப்மெண்ட்டு, IoT, குவாண்டம் டெக்னாலஜி, சேட்டலைட், இது எல்லாமே ஏதோ ஒரு இன்டர்நெட் வழியாக ஹீ இஸ் ஆஃபரிங் சம்திங். அப்போ இது எல்லாமே நம்ம படிக்கணுமா, இவ்வளோ விஷயங்கள் இருக்கே AWSன்றதுக்குள்ளே. AWSன்றது அமேசான் வெப் சர்வீசஸ், வெப் சர்வீஸ், இன்டர்நெட்டில் ஒரு சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறது. இவ்வளோ விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணணுமானா நோ. இதில் பர்டிகுலராக நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒரு ஃபியூ டாபிக்ஸ் நம்ம லேர்ன் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா AWSல சர்டிஃபிகேஷன் பற்றி நம்ம லேர்ன் பண்ணுவோம். லெட் மீ சர்ச் ஃபார் AWS சர்டிஃபிகேஷன். அண்ட் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும். ஃபவுண்டேஷன் லெவல், அசோசியேட் லெவல், ப்ரொஃபஷனல் அண்ட் ஸ்பெஷாலிட்டி. ஃபவுண்டேஷன்றது என்னென்னா ஃப்ரெஷர்ஸ் கூட நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நோ ப்ரியார் எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்வயர்ட். க்ளவுட் ப்ராக்டிஷனர். க்ளவுட் ப்ராக்டிஷனரோட சேம் டாபிக்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரான்றது தான் நம்மளுக்கு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அப்படின்ற ஒரு சிலபஸ். இதுலேயே டெவலப்பர் இருக்குது, சிஸ்டம் ஆப்ஸ் இருக்குது, டேட்டா இன்ஜினியர், மெஷின் லேர்னிங் அண்ட் AI, இதெல்லாமே பேட்டா ஸ்டில் ஆன் த டே ஆஃப் ரெக்கார்டிங், இதெல்லாம் ஆன் கமிங். அப்போ நான் க்ளவுட் ப்ராக்டிஷனர் அண்ட் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், இதுதான் உங்களோட என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கும். மீனிங் டாபிக்ஸ் வில் பி ஈஸி. நீங்கள் ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்கணும், இல்லை ஐடி பேக்ரவுண்ட் இருக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. ஒரு கம்ப்ளீட் பிகினராக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். பேசிக் கம்ப்யூட்டர்னால் என்ன, ஒரு மவுஸ் அண்ட் கீபோர்ட் யூஸ் பண்ணுற அளவுக்கு பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும். யூ கேன் டெஃபினெட்லி லேர்ன் க்ளவுட். அதுலேயுமே ஸ்பெசிஃபிக்காக வி ஆர் கோயிங் டு லேர்ன் சம்திங் கால்ட் அஸ் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட். ஸ்டார்ட் பண்ணுற ஒரு நோட் பேட் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ AWSல சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அப்படின்ற ஒரு டெசிக்னேஷனுக்கான டாபிக் தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் எவ்வளோ நாளில் லேர்ன் பண்ணலான்னா 1.5 months. இப்போது என்னை பற்றின ஒரு ஸ்மால் இன்ட்ரோ. ஸோ ஐ ஆம் மித்ரன், ஐ எம் பார்ட் ஆஃப் கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ்.
ஸோ நான் கிரீன்ஸ் டெக்னாலஜிஸில் ஐ ஹேவ் பீன் ஒர்க்கிங் as a trainer for the past 4 years. ஸோ நான் க்ளவுட் அண்ட் டெவாப்ஸ், பைத்தன் ஏஐ, ஸோ இது எல்லாமே ஐம் டேக்கிங் கிளாஸஸ். சப்போஸ் இப்போது நீங்கள் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் க்ளவுடுக்குள்ளே மூவ் ஆகணும்னா எங்களோட கிரீன்ஸ் டெக்னாலஜிஸில் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்க சிலபஸ் வச்சு டியூரேஷன் வரணும்னா 1.5 minutes. ஸோ இதுக்கு தேவையான டாபிக்ஸ் ஒரு 25 சர்வீசஸ் கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம்னா படிப்போம். சர்வீசஸ்னால் என்னென்னா, நீங்கள் ப்ராடக்ட்ஸில் இங்கே நம்மளுக்கு இங்கே நிறையா இருக்குது. இப்போ கம்ப்யூட்டரில் EC2 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டாபிக் படிப்பீங்க. அதே மாதிரியே நம்மளுக்கு கண்டெய்னர்ஸில் ECS, EKS நம்ம லேர்ன் பண்ணுவீங்க. டேட்டா பேஸில் RDS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக். ஸோ இப்போதைக்கு நீங்கள் இந்த டேர்ம்ஸ்லாம் புதுசாக தான் இருக்கும். EC2, S3, RDSன்னு என்னென்னமோ சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு ஆன் ஆவரேஜாக நம்மளுக்கு ஒரு 1.5 months AWS சொல்யூஷன் ஆர்கிடெக்டுக்கான சிலபஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இந்த 1.5 monthஸில் AWS தேவையான ஃபவுண்டேஷன் அண்ட் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணிவிட்டு வேணும்னா நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் எடுக்கலாம். அதுக்கான டம்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். பட் இட்ஸ் அப் டு யூ. உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் பண்ணணுன்றது மேண்டட்ரி கிடையாது, இட்ஸ் ஆப்ஷனல் தான். ஆனால் சர்டிஃபிகேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ப்ரூஃப் மாதிரி AWS நீங்கள் கேள்வியே கேட்க தேவையில்ல, நான் ஐம் வெரி குட் அப்படின்றதுக்கு ஒரு ப்ரூஃப் மாதிரி தான் நம்ம சர்டிஃபிகேட்டை கம்பெனிஸில் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் இன்டர்வியூஸில் எப்படி இருந்தாலும் கேள்விகள் கேட்க தான் போகிறாங்க. ஸோ நம்ம ஒரு 1.5 months என்ன பண்ண போகிறோம்னா AWS சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் நம்ம லேர்ன் பண்ணிவிட்டு, அண்ட் நான் நாக்ரியில் காமிச்சிருந்த மாதிரியே நம்மளுக்கு AWS மட்டும் பத்தாது. ஏன்னா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் டெவாப்ஸ்ன்னு நான் சர்ச் பண்ணுறேன். இப்போ நான் டெவாப்ஸ்ன்னு சர்ச் பண்ணேன்னா டெவாப்ஸ்லேயுமே நம்மளுக்கு என்னென்னா சீனியர் டெவாப்ஸ் இன்ஜினியர், ஆனால் AWSன்னு ஒரு ஸ்கில் அவன் கேட்டிருக்கான். என்னங்க அப்போ டெவாப்ஸ் ரோலுக்குமே AWS வருமா? அப்போ க்ளவுட் ரோலுக்குமே டெவாப்ஸ் வருதா? இப்போ இங்கேயும் டெவாப்ஸ் இன்ஜினியர் ஆனால் மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் ஒன்று தெரிஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும். சீனியர் டெவாப்ஸு ஆன் AWS தெரிஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு க்ளவுட் அண்ட் டெவாப்ஸ்ன்ற ரோலுன்றது ஒரு இன்டர்ட்வைன்டு, ஒரு மிக்ஸ்டு மாதிரி தான். ரெண்டுமே நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூ கேன் ஸ்டார்ட் அப்ளைங் ஃபார் இன்டர்வியூஸ். அப்போ AWS சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் 1.5 months. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெவாப்ஸ் படிக்க போகிறோம். டெவாப்ஸ்னால் என்னன்ற இன்ட்ரோ நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் பார்க்கலாம். ஸோ டெவாப்ஸ் ஒரு 1.5 months. இது ரெண்டுமே டுகெதர் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கோர்ஸாக கிரீன்ஸ் டெக்னாலஜிஸில் நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக கிரீன்ஸ் டெக்னாலஜிஸில் பெரும்பாக்கம் பிரான்ச் நியர்பை ஷொலிங்கநல்லூர் தாங்க என்னோட பிரான்ச். அங்கே நான் ஹெட் ட்ரெயினராக ஐ ஹாவ் அ டீம் அண்ட் நானும் சேர்ந்து வில் பி டேக்கிங் கிளாஸஸ். ஸோ இப்போது சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் 1.5 months அண்ட் டெவாப்ஸ் 1.5 months. இதை லேர்ன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் டெவாப்ஸ்னால் என்னது? க்ளவுட்னா ஓகே, நீங்கள் ஒரு டேட்டா சென்டர்ஸ் இருக்குது அண்ட் நம்ம சர்வர்ஸ் இல்லாமல் க்ளவுடை நோக்கி கம்பெனிஸ்லாம் மூவ் பண்ணுறாங்க. அதுக்கு AWS க்ளவுட் படிக்கிறோம். அசியர் க்ளவுட், GCP க்ளவுடுமே ஆப்ஷனல்ஸ், நீங்கள் வேணும்னா படிக்கலாம். AWS படித்தா போதுங்க. ஒரு 1.5 months வச்சு நீங்கள் AWS படிக்கிறீங்களா? நெக்ஸ்ட்டு அஸ்யூர் படிக்கணுமா? மேக்ஸிமம் 1 to 2 weeks. ஏன்னா அங்கே என்ன டாபிக் இருக்கோ அதே டாபிக் தான் இங்கேயும் இருக்கும். நேம் அண்ட் கன்சோல் அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ரிமைனிங் எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி டிட்டோ, சேம் டு சேம். அப்போது ஏதாவது ஒரு க்ளவுடை ஃபஸ்ட்டு நீங்கள் எஃபோர்ட் போட்டு படிக்க போகிறீங்க 1.5 monthsக்கு படிச்சுட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா டெவாப்ஸ் ஒரு 1.5 monthsக்கு படிக்க போகிறீங்க. டெவாப்ஸ்னால் என்னங்க? ஸோ வாட் இஸ் டெவாப்ஸ்? அது ஒரு டேர்ம் புதுசாக இருக்கே. ஸோ லெட் மீ சர்ச் ஒன்லி ஃபார் வாட் இஸ் டெவாப்ஸ் அண்ட் லெட் மீ சர்ச் ஓவர் ஹியர். ஸோ டெவாப்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணோன்னா இமேஜஸில் இப்படி ஒரு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபினிட்டி, ஒரு 8 symbol மாதிரி வருது. ஸோ அப்போது டெவாப்ஸ்ன்றது நம்மளுக்கு என்னென்னா நிறைய ஃபேஸஸ், வேரியஸ் ஃபேஸஸ் நம்மளுக்கு டெவாப்ஸில் இருக்கும். அது என்னென்ன ஃபேஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான், கிரியேட், வெரிஃபை, பேக்கேஜ், ரிலீஸ், கான்ஃபிகர், மானிட்டர் அண்ட் ஆல்மோஸ்ட் அதே டேர்ம்ஸ் பிளான், கோட், பில்ட், டெஸ்ட், ரிலீஸ், டிப்ளாய், ஆப்ரேட், மானிட்டர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்படி ஒரு இன்ஃபினிட்டி சைக்கிள் மாதிரி ரிப்பீட்டேட்டிவாக அது திருப்பி திருப்பி நடந்துக்கிட்டே இருக்குன்றதை சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் திஸ் டெவாப்ஸ்? இது என்னது? ஸோ வை டு வி யூஸ் இட் ஃபார்? இப்போது நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபினிட்டி சைக்கிள், இந்த சைக்கிளில் இங்கே நிறைய டூல்ஸ் இருக்குங்க. நான் கூட இது ஒரு நியூ இமேஜில் நியூ இதில் ஓப்பன் பண்ணுறேன். இட்ஸ் அ லிங்க். ஓகே, இந்த லிங்க்கை லெட் மீ ஓப்பன் இமேஜ் இன் அ நியூ டேப். ஓகே, கிரேட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ வி ஹேவ் அ லாட் ஆஃப் டூல்ஸ் ஹியர். அண்ட் இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெவாப்ஸ்லேயும் இந்த மாதிரி டூல்ஸ் தாங்க படிக்க போகிறோம். ஸோ நான் என்னன்னா, ஸோ லெட் மீ ஓப்பன்
DevOps பீரியாடிக் டேபிள்னு சொல்லிட்டு ஒரு பேஜை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நம்மளுக்கு கெமிஸ்ட்ரியில் எப்படி பீரியாடிக் டேபிள் இருக்குமோ அதே மாதிரியே டெவாப்ஸில் இருக்கிற டூல்ஸை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு ஒரு பீரியாடிக் டேபிள் டிஜிட்டல் ஏஐன்ற ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்ளவுடுன்றதே ஒன் ஆஃப் த டெவாப்ஸ் தாங்க. ஸோ இப்போ பப்ளிக் க்ளவுடுன்னு இருக்கு, அதில் பார்த்தீங்கன்னா அஸ்யூரு, ஜிசிபி, கூகுள் இது எல்லாமே நம்மளுக்கு பப்ளிக் க்ளவுடுன்ற ஒரு கேட்டகரி. இது ஒன் ஆஃப் த டெவாப்ஸ் டூலோட கேட்டகரி. இதே மாதிரியே நம்மளுக்கு சோர்ஸ் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் அதில் கிட்னு ஒரு டூல், அண்ட் கண்டினியூஸ் இன்டகிரேஷனில் ஜென்கின்ஸ்னு ஒரு டூல். இதே மாதிரியே கான்ஃபிகரேஷன் ஆட்டோமேஷனில் ஆன்சிபிள் அண்ட் டெரஃபார்ம் ஒரு 2 டூல். இப்படி செப்பரேட்டாக ஒவ்வொரு ஃபேமிலி சோர்ஸ் கண்ட்ரோல், கண்டினியூஸ் இன்டகிரேஷன், கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேஷன், டாக்கர் அண்ட் குபர்னெட்டிஸ் இது எல்லாமே ஒவ்வொரு தனித்தனி டாப்பிக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா டெவாப்ஸில் எவ்ரி வீக் ஒரு டாபிக் லேர்ன் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஏடபிள்யூஎஸ்ல 25 சர்வீசஸ் பார்க்க போகிறோம்னு சொன்னோம். அதை லிஸ்ட் பண்ணால் கொஞ்சம் டிஃபிகல்ட். ஆனால் டெவாப்ஸில் நம்ம டாப்பிக்கை லிஸ்ட் பண்ணலாம். லைக் கிட்டு, ஜென்கின்ஸ், ஆன்சிபிள், டாக்கர், குபர்னெட்டிஸ் அண்ட் டெரஃபார்ம். ஸோ இதுதான் நம்மளுக்கு மெயினாக டெவாப்ஸில் நீங்கள் லேர்ன் பண்ண போகிற டாபிக்ஸ். இது கூடவே மானிட்டரிங் டூல்ஸாக ப்ரொமீத்தியஸ் அண்ட் கிரஃபானா இதுவும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இந்த தனித்தனியாக நம்ம இவ்வளோ டூல்ஸையும் சேர்த்தது தான் டெவாப்ஸ். எதுக்கு எத்தனை டூல்ஸ் இருக்குது, ஏன் நம்ம இந்த டூல்ஸ்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்க, என்ன ரெக்குவயர்மெண்ட்டுக்காக இந்த டூல்ஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணுறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரேண்டமாக ஒரு 2 டூல் எடுத்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி தரேன். ஸோ எதுக்காக டெவாப்ஸ்ன்றது உள்ள வருது, க்ளவுடோட எதுக்காக இந்த டெவாப்ஸ் ரோல் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். என்ன எக்ஸாம்பிள்னா, நான் ஆன்சிபிள்னு ஒரு டூல் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஆன்சிபிள்ன்ற டூல் எங்கே எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க ஒரு எக்ஸாம்பிளோட. இப்போது லெட்ஸ் டேக் உங்ககிட்ட நான் ஒரு 10 லேப்டாப் கொடுத்துறேன். ஸோ ஐம் கிவிங் யூ 10 லேப்டாப்ஸ். ஸோ அந்த 10 லேப்டாப்ஸில் நான் என்ன பண்ண சொல்கிறேன்னா, நான் உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேரை நான் இன்ஸ்டால் பண்ண சொல்கிறேன். ஸோ எனக்கு இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஐம் டெல்லிங் யூ. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒவ்வொரு லேப்டாப்பாக எடுத்து ஸோ இல்லைனா மொபைல் ஃபோன் இருக்கு வச்சுக்கோங்களேன், 10 ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் கொடுத்துறேன். 10 மொபைல் ஃபோன்லேயும் ஒரு கேமை நான் இன்ஸ்டால் பண்ண சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு மொபைல் ஃபோன்லையும் ஓப்பன் பண்ணி ப்ளே ஸ்டோரில் நீங்கள் ஒரு கேம் என்ன பண்ண போகிறீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. ஆனால் கம்பெனியில் இதே மாதிரியே நான் ஒரு 10 லேப்டாப் கொடுத்து இல்லை ஒரு 100 லேப்டாப் கொடுத்து எல்லா லேப்டாப்ஸ்லேயுமே எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி கொடு, ஆர் இதுவே நம்ம சர்வர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வர்ச்சுவல் சர்வர்ஸில் எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி கொடு. அப்போ ஆன்சிபிள்ன்ற டூல் நம்மளுக்கு உள்ள ஹெல்ப்ஃபுல்லாக வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு மாஸ்டர் ஸ்லேவ் ஆர்கிடெக்சரில், ஸோ மீனிங் நான் ஆன்சிபிள் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு மாஸ்டர் மெஷின் நான் ரெடி பண்ண போகிறேன். இந்த ஆன்சிபிள் மாஸ்டர் மெஷின் என்ன பண்ணுன்னா, நீங்கள் இதில் ஆன்சிபிள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. இது மூலியமாக இந்த ஆல் 10 சர்வர்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க. கனெக்ட் பண்ணிட்டு ஆன்சிபிள்ன்ற டாபிக் நம்ம ஒரு 1 வீக் படிப்போம். இதில் இங்கேருந்து ஒரு கமாண்ட் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ஆல் 10 சர்வர்ஸ் ஆர் 100 சர்வர்ஸ் ஆர் 1000 சர்வர்ஸ் இருந்தாலுமே அதில் அந்த சாஃப்ட்வேர்ன்றது இன்ஸ்டால் ஆகிருக்கும். அப்போ இது ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னா, எப்படி நான் ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மெஷின்ஸை நான் கான்ஃபிகர் பண்ணுறது. அப்போ அதுக்கு ஆன்சிபிள்ன்றது ஒரு சொல்யூஷன். இது ஒன் ஆஃப் த டெவாப்ஸ் டூல். சிமிலர்லி இதே மாதிரியே இன்னொரு டூல் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் இன் த சென்ஸ், ஸோ நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ டேக் அனதர் எக்ஸாம்பிள் விச் இஸ் கிட் அப்படின்னு ஒரு டூல் பற்றி நம்ம எடுத்துக்கோங்க. ஸோ கிட்னா என்ன, எதுக்காக கிட்ன்ற ஒரு டூலை படிக்கிறாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த டெவாப்ஸ் டூல். நம்ம ஆன்சிபிள் பார்த்த மாதிரியே கிட்ன்றது. ஸோ கிட்ன்றது எதுக்குன்னா, டெவலப்மெண்ட் டீம் யூஸ் பண்ணுறதுக்கு. மோஸ்ட்லி நீங்கள் ஒரு டெவலப்பராக இருக்கீங்கன்னா கிட்ன்றதை படிப்பீங்க. அதேமாதிரியே நீங்கள் டெவாப்ஸ் இன்ஜினியர்லேயுமே ஏதாவது ஒரு ஃபைல் எழுதினாலே, 10 லைனுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் எழுதினாலே அந்த கிட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். கிட்ன்றது என்ன பண்ணணும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட் அஸ் சே நான் என்னோட லேப்டாப்பில் ஒரு கோட் அடிக்கிறேன். அந்த கோட் நான் என்ன பண்ணுறேன்னா மார்னிங் அடிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், வெர்ஷன் 0.1 அப்படின்னு நான் சும்மா வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஐ வில் ரைட் சம் லைன்ஸ் ஆஃப் கோட். ஸோ நான் சில ஃபியூ லைன்ஸ் ஆஃப் கோட் நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் காலையில் எழுதியிருக்கேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2 hours 3 hours மீட்டிங்லாம் அட்டன் பண்ணிட்டு பிரேக் எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் ஐ ஆம் ஸ்டார்டிங் மை கோடிங் ஒர்க். ஸோ என்னோட கோட் ஒர்க் நான் என்ன பண்ணுறேன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஒரு ஈவினிங் போல் நான் என்ன பண்ணுறேன்னா ஐ ஆம் ரைட்டிங் சம் எக்ஸ்ட்ரா லைன்ஸ் ஆஃப் கோட். ஸோ நான் எக்ஸ்ட்ரா லைன்ஸ் என்ன பண்ணுறேன்னா நான் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு மேலே
ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு 6th லைன் 7th லைன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் ஆட் பண்ணுறேன். த சேம் சினாரியோ இட் கோஸ் ஆன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது ஒரு ஃபியூ ஹவர்ஸ் நான் ஆஃபீஸ் முடிஞ்சிருச்சு, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து நான் என்னோட ஹோம் கம்ப்யூட்டரில் நான் கோட் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு நைட்டு தான் நான் கோட் அடிக்கிறது கம்ஃபர்டபுள், அப்போ தான் நான் பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவேன். அப்போ நான் இன்னும் நிறையா ஒர்க் என்ன பண்ணுறேன்னா நைட் நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அப்போ என்னோட ஹோம் மெஷினில் நான் கனெக்ட் பண்ணிட்டு ஐம் ஆடிங் சம் எக்ஸ்ட்ரா லைன்ஸ் ஆஃப் கோட். ஸோ இப்போது எனக்கு என்னென்னா நான் ஒன் டேயில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 10 லைன்ஸ் ஆஃப் கோட் அடிச்சிருக்கேன். இதை ஜாவா, பைத்தான் இல்லை ஷெல் ஸ்கிரிப்ட் ஏதோ ஒரு கோட் சம்திங் ரேண்டமான கோடுன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கோடு இருக்குது, லெட்ஸ் சே என்னோடய லேப்டாப் சடனாக கிராஷ் ஆயிடுச்சு. கிராஷ்னா என்னென்னா ஹார்ட்வேரில் ஏதோ ஒரு இஷ்யூ, மதர் போர்டு போயிடுச்சு, இல்லை தண்ணியில் பட்டுருச்சு, மழை, ஏதோ ஒரு பிரச்சனை, என்னால் இந்த கோடை இப்போ ஆக்சஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்போ நான் இன்றைக்கி ஃபுல் டே எஃபர்ட் போட்டு நான் கோட் அடித்தது வேஸ்ட், நான் பண்ண ஒர்க் வேஸ்ட். அப்போது கிட்ன்ற டூல் என்ன பண்ணுது, எதுக்காக? ஸோ கிட்ன்றது என்ன, நம்மளுக்கு ஒரு ரெபாசிட்டரி மாதிரி. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் கோட் அடிக்கும்போது கிட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. கிட்டு கூடவே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிட் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிப்பீங்க. ஸோ கிட் ஹப் அப்படின்றது என்ன பண்ணுன்னா, நீங்கள் உங்கள் லோக்கலில் ஸ்டோர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கிட் ஹப்ன்ற ஒரு வெப்சைட்டில் ஆன்லைன்லேயும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிடுங்க. அப்போ உங்கள் லேப்டாப் டிஸ்ட்ராய் ஆனாலும் நீங்கள் அடிச்சிருக்க கோடு ஆன்லைனில் கிட் ஹப்லேயும் பத்திரமாக இருக்கும். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்னா, ஒரு டீமில் 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாருமே அவங்கவுங்க கோடை அவங்க லேப்டாப்பில் அடிச்சுட்டு கிட்ஹப்பில் என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ நான் அடிச்சிருக்க கோடை கிட்ஹப்பில் சேவ் பண்ணுன்னா என்னோட டீம் மெம்பர் அவர் வீட்டில் இருப்பார், அவர் கிட்ஹப்பில் பார்த்துக்குவார். ஓ, இத்தனை இந்த கோடை அடிச்சிருக்காரு, இன்றைக்கி இந்த கோடை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அந்த கோடை அவர் லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக அவர் ஆட் பண்ணணும், இல்லை ஏதாவது ஃபீச்சர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னா அவர். அப்போ ஒரு கொலாபரேட்டிவாக 10 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கிட் அண்ட் கிட் ஹப்ன்றது மார்க்கெட்டில் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு டூலுமே ஒவ்வொரு ரெக்குவயர்மெண்ட், ஏதோ ஒரு ப்ராப்ளமை நம்மளுக்கு சால்வ் பண்ணுது. அண்ட் நம்ம இந்த எல்லா டூல்ஸுமே டெவாப்ஸ் டூல்ஸில் நம்ம வரும். ஸோ டெவாப்ஸ் இஸ் நத்திங் பட் டெவலப்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன்ஸ். இந்த 2 டேர்மும் கம்பைன் ஆகுது தான் ஷார்ட்டாக டெவாப்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போது நீங்கள் இந்த டெவாப்ஸ் டூல்ஸையும் நீங்கள் செப்பரேட்டாக ஒவ்வொரு டூல் ஒவ்வொரு வீக் நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு சைட் பை சைடில் க்ளவுடும் லேர்ன் பண்ணிட்டு 3 months நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த கோர்ஸுக்கான ரா கண்டென்ட்டாக இன்ஃபர்மேஷன் நீங்கள் லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க. சப்போஸ் நான் ஓகே இப்போ 3 months படிச்சிட்டேன், என்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவாக இருக்கும்? இப்போ உங்களோட ஸ்டெப் நம்பர் 1ன்றது என்னென்னா, நீங்கள் கோர்ஸ் படிக்கிறது. நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட கண்டென்ட்டை ஸ்ட்ராங் ஆகிறது, மீனிங் டெக்னிக்கலாக யூ ஹேவ் டு பி ஸ்ட்ராங். ஸோ அதுக்கு தேவையான கண்டென்ட் நம்ம கோர்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3 monthsக்கு வி ஆர் கோயிங் டு லேர்ன். இந்த கோர்ஸ் கூடவே நம்மளுக்கு என்னென்னா வி வில் ஆல்சோ லேர்ன் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ப்ராஜெக்ட்ஸுன்றது அல்டிமேட்டாக ஒரு விஷயம் நம்ம படிக்கிறோன்னா நம்மளுக்கு ஒரு கெயின்காக தான். இப்போது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வேலை தேடி தான் எங்ககிட்ட வருவாங்க, வேலை கிடைக்கிறதுக்காக கோர்ஸ் படிப்பாங்க. அப்போது இன்டர்வியூவில் நீங்கள் ஒரு ஒரு ஒர்க் என்ன பண்ணியிருக்கீங்க, சப்போஸ் நீங்கள் கோர்ஸ் படிச்சிருக்கீங்க க்ளவுட் அண்ட் டெவாப்ஸ், இதை வச்சு நீங்கள் ஏதாவது மினி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்களா, ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்பாங்க. அப்போ 3 months கோர்ஸ் வித் ப்ராஜெக்ட்ஸ். என்ன ப்ராஜெக்ட்ஸ்னால் நம்ம AWS வச்சு ஒரு 2 ப்ராஜெக்ட் அண்ட் ப்ளஸ் டெவாப்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 4 ப்ராஜெக்ட்ஸ் நம்ம CI/CD பைப்லைன்ஸ் டெவாப்ஸில் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த டோட்டலாக இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ஒரு ரெஸ்யூம் நம்ம பில்ட் பண்ண போகிறோம். அதுதான் உங்களோட ஸ்டெப் நம்பர் 2. ஸோ ஸ்டெப் நம்பர் 2 அப்படின்றது என்னன்னா, நீங்கள் ஸ்டெப் 1ல் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க. விச் இஸ் டெக்னிக்கலாக இந்த சென்ஸ் நீங்கள் கோர்ஸ் படித்தாச்சு, ப்ராஜெக்ட்ஸ் படித்தாச்சு, கோர்ஸ் கூடவே நாங்கள் இன்டர்வியூ கொஷின்ஸ், டெய்லி டாஸ்க் எல்லாமே நம்ம கோர்ஸ்லேயே கவர் ஆகிடும். ஆனால் இப்போ சப்போஸ் நான் இந்த கோர்ஸ் படிச்சுட்டேன், இதுக்கப்புறம் நான் வேலை தேடணும்னா என்ன பண்ணுறது? ஸோ தட் வில் பி யோர் ஸ்டெப் நம்பர் 2. நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணுவோம்னா வி வில் பி கிரியேட்டிங் உங்களுக்கு ஒரு ரெஸ்யூம் சாம்பிள்ஸ்லாம் சென்ட் பண்ணுவோம். ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷனுக்கே ஒரு கிளாஸ் நடக்கும். உங்களுக்கு செப்பரேட்டாக ஒவ்வொரு பர்சனுக்கும் சப்போஸ் இஃப் யூ ஆர் ஜாயினிங் யூ கேன் டேக் மாக் இன்டர்வியூஸ். அண்ட் மாக் இன்டர்வியூஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா நம்ம ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜாப் போர்ட்டல்ஸில் நம்ம போட போகிறோம். இது கூடவே நான் கிரீன்ஸ் டெக்னாலஜியில் இருக்கிறனால எனக்கு அடியில் ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எவ்ரி மந்த் லேர்ன் பண்ணும்போது
ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எப்போ இன்டர்வியூக்கு வராங்களோ, மீன்ஸ் இன்டர்வியூ அவங்க 3 மந்த்ஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு இன்டர்வியூ அப்ளை பண்ணுவாங்க பார்த்தீங்களா? இன்டர்வியூல இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாருக்குமே கால்ஸ் வரும். அந்த கால்ஸோட ஹெச்ஆர் கான்டாக்ட்ஸ் நாங்க என்ன பண்ணுவோம்னா, வி ஆர் கீப்பிங் இட் ஆஸ் அ டேட்டாபேஸ். ஒவ்வொரு கம்பெனி ஹெச்ஆரோட நம்பர், சில பேர் ஹெச்ஆர்வே எங்களுக்கு டைப்ஸோட இருப்பாங்க. மீனிங் எங்ககிட்ட ஓப்பனிங் இருக்கு. எங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா அனுப்பி விடுங்க. ஐடில இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ப்ரொஃபைல்ஸ், இல்ல டெவாப்ஸ்ல ஒர்க் பண்ற ப்ரொஃபைல்ஸ் இருந்தா அனுப்பி விடுங்க. அப்படின்னு கேட்குற ஹெச்ஆர்ஸ் கிட்ட நாங்க என்ன பண்ணுவோம்னா, அந்த ப்ரொஃபைல்ஸ நாங்க ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஹெச்ஆர் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணுவாங்க. இது எல்லாமே நெக்ஸ்ட்டு பிளேஸ்மெண்ட்டுக்கு தேவையான ஸ்டெப் நம்பர் 2. ஸோ நீங்க உங்களுக்கு அ ஒரு ஐடில ஒரு ஜாப் வேணும் அப்படின்றபோது, இந்த ஃபார்முலாவ தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ்ல நான் என்னோட ஸ்டூடண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணி, அவங்களுக்கு ஒரு வொர்க் நான் ரெடி பண்ணி குடுக்க போறேன். இதுவே இப்போ ஒரு ஸ்டூடண்ட் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவான். அந்த இன்டர்வியூல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்கன்றதையும் நோட் பண்ணிட்டு, அதே கொஸ்டின்ஸ உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவோம். பாஸ்ட் 4 இயர்ஸ் ஆக ஒவ்வொரு ஸ்டூடண்ட்டும் என்னென்ன இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றாங்க. அப்ப இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன இன்டர்வியூல என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்ற நாலேட்ஜ் எங்ககிட்ட இருக்கு. ஸோ இத வச்சு உங்களுக்கு நாங்க பிளேஸ் பண்றது தான் கிரீன்ஸ் டெக்னாலஜி. நான் மித்ரன் என்னோட மெயின் வொர்க் ஃபார் த பாஸ்ட் 4 இயர்ஸ். ஸோ இப்போ நம்ம கிளவுட்னா என்ன? டெவாப்ஸ்னா என்ன? அண்ட் கிளவுட் அண்ட் டெவாப்ஸ் படிச்சா பெனிஃபிட்டா இருக்குமா? இல்லையா? அண்ட் இட்ஸ் இட்ஸ் அன் வெரி ஈஸி டாபிக் தான். நீங்க ஒரு நான் கோடிங் டெக்னாலஜியா கிளவுடுக்குள்ள போணும்னா டெஃபினெட்லி யூ கேன் யூஸ் திஸ். ஸோ ஐ ஹாவ் கிவன் அன் இன்ட்ரோ அண்ட் சப்போஸ் உங்களுக்கு இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் அஸ். நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே ஐ வில் புட் ஆல் த டீட்டெயில்ஸ் அபவுட் மை ஃபோன் நம்பர், எங்களோட ஆஃபீஸ் லொக்கேஷன்ஸ் அண்ட் சிலபஸ் எல்லாத்தையுமே ஐ வில் ஆட் இட் ஆஸ் அ லிங்க்ஸ். அண்ட் ஐம் ஆல்சோ கோன் கீப் ஆன் போஸ்டிங் வீடியோஸ். லைக் நாங்கள் எடுக்கிற கண்டென்ட்டே ஆல்சோ கோன் கிவ் இட் அவுட் ஃபார் ஃப்ரீ. லைக் ஏடபிள்யூஎஸ் டெவாப்ஸில் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே I am going to keep on posting for the upcoming weeks. So I hope you like this video and thanks for watching. Thank you for watching till the end. And it's not the first video. I may have made mistakes and editing domain, it may be new for me also. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, இல்லை எனி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், எனி சேஞ்சஸ் எதுவாக இருந்தாலும் யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட் இட் அவுட். அண்ட் ஐ ஹாவ் லாட் பிளான்ஸ். ஸோ இன்டர்வியூ கொஷின்ஸ், cloud and DevOps, Python, Linux, and AI, data science topics எல்லாமே யூடியூப்ல போகணுன்றது ஐம் பிளானிங் டு டூ இட். ஸோ ஐ வில் லவ் யுவர் சப்போர்ட். அண்ட் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா யூ கேன் சப்ஸ்கிரைப் டு லேர்ன் வித் மித்ரன் அண்ட் ஆல்சோ யூ கேன் ஷேர் like to your friend, share and like, and thank you.